Hello friends, welcome to MRS Shorthand Studio. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chapter 1ல இருக்க table of consonants. So இதுதான் வந்து இங்கிலீஷ் ஜூனியர் படிக்கிறவங்களுக்கு பேசிக். இதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அதுல வந்து ஷார்ட்ஹேண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் பேசிக் இன்ஃபர்மேஷனும் ஷார்ட்ஹேண்ட் என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படும்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்பபெட்ஸ்ல மொத்தம் 26 ஆல்பபெட்ஸ் இருக்கிறது மாதிரி ஸ்ட்ரோக்ஸும் மொத்தம் 26 இருக்கு. ஸோ ஒரு ஒருத்துக்கும் என்னென்ன ஸ்ட்ரோக்குன்னு பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ வாங்க எல்லா லெட்டருக்கும் எப்படி ஸ்ட்ரோக் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பி ஸ்ட்ரோக். ஸோ நான் லைட் அண்ட் திக்குக்கு டிஃப்ரென்ஷியேட், லைட்னா க்ரீன் கலர்லையும் திக்னா பிளாக் கலர்லையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பி ஸ்ட்ரோக் நம்ம லைட்டாக போடுவோம், ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி போடுவோம், ஃப்ரம் அப்பர்ட் டு டவுன்வர்ட். ஸோ இதை நம்ம பி அப்படின்னு சொல்லி படிக்கும் போது சொல்லுவோம். நெக்ஸ்ட் பி ஸ்ட்ரோக் எப்படி போடுவோம்னா இதையே திக் பண்ணி போட்டிங்கன்னா அதான் பி ஸ்ட்ரோக். இதுவும் அப்பர் டு டவுன்வர்ட் வந்து நம்ம வந்து வரையணும். ஸோ இதை பி ஸ்ட்ரோக் அப்படின்னு படிப்போம். டி ஸ்ட்ரோக்னா ஸ்ட்ரெயிட்டா லைட்டா ஸ்ட்ரெயிட்டா போட்டிங்கன்னா அது டி ஸ்ட்ரோக். இதுவும் அப்பர் டு டவுன்வர்ட். இதையும் நம்ம டி அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். டி ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா இதையே திக் பண்ணி போட்டிங்கன்னா அது டி ஸ்ட்ரோக். இதுவும் அப்பர் டு டவுன்வர்ட் தான் டி ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் சிஹெச். சிஹெச் கொடுத்தா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சே. ஸோ இதுவுமே ஒரு லைட் ஸ்ட்ரோக், ரொம்ப ஸ்லாண்டிங்காக இல்லாமல் நார்மல் சைஸ்ல போட்டிங்கன்னா இது சிஹெச். ஸோ இது அப்பர் டு டவுன்வர்ட் தான், இது சே அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜே. இதையே டிக் பண்ணி போட்டிங்கன்னா அப்பர் டு டவுன்வர்ட் டைரக்ஷன் வரைஞ்சிங்கன்னா அதுதான் வந்து ஜே ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கே. கேனா ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் மாதிரி போடணும். இப்படி லைட்டா இந்த மாதிரி போட்டிங்கன்னா கே, லெஃப்ட் டு ரைட் வரையணும். ஸோ இதுதான் வந்து கே. இதையே நம்ம டிக் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து கே ஸ்ட்ரோக். ஸோ இதை நம்ம வந்து கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஜி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, கே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து ஈஸியாக வரையறதுக்காக நான் உங்களுக்கு டயக்ராம் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதில் ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து எஃப் ஸ்ட்ரோக் போடணும்னா இதுதான் வந்து நம்மளோட எஃப் ஸ்ட்ரோக். இந்த பார்ட் left to curved, left to upward to downward போட்டிங்கன்னா, சாரி இது லைட் ஸ்ட்ரோக். ஸோ green curved upward to downward போட்டிங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட எஃப் ஸ்ட்ரோக். இது எஃப்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். வி ஸ்ட்ரோக் எப்படின்னா அதையே நம்ம திக் பண்ணி போட்டிங்கன்னா curved upward to downward போட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட வி ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் இட் ஸ்ட்ரோக். இட் ஸ்ட்ரோக்னா ஓப்பன் ப்ராக்கெட் தெரியுங்களா, அது மாதிரி லைட்டாக இப்படி போட்டிங்கன்னா அதுதான் இட் ஸ்ட்ரோக். இதுவுமே upward to டவுன்வர்ட் தான். அதையே திக் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து டி ஸ்ட்ரோக். இது வந்து என்னன்னா டி ஸ்ட்ரோக். இதை வந்து நம்ம இத்து, இது வந்து தி. ஸோ இப்போ நான் வந்து ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன்னா நீங்கள் வந்து பென்சிலில் தான் மோஸ்ட் எழுதுவீங்க, அதில் வந்து உங்களால் லைட் அண்ட் திக் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ என்னால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாததான் நான் கலர் வேரியேஷன் காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு எஸ் ஸ்ட்ரோக் பார்க்கலாம். இதுவுமே ஒரு லைட் ஸ்ட்ரோக். ஸோ எப்படி போடணும்னா க்ளோஸ் ப்ராக்கெட் தெரியும்ல அந்த மாதிரி போடணும். ஸோ இதுவும் அப்வர்ட் டு டவுன்வர்ட். நான் சும்மா உங்களுக்காக ஈஸி பண்ணுறதுக்காக தான் க்ளோஸ் ப்ராக்கெட்லாம் சொல்கிறேன். ஸோ இது வந்து எஸ் ஸ்ட்ரோக். இசட் ஸ்ட்ரோக்னு சொல்லாமல் அது ஜி ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஸ்ட்ரோக்கே திக் பண்ணி போட்டிங்கன்னா அப்பர் டு டவுன்வர்ட் போட்டிங்கன்னா அது வந்து ஜி ஸ்ட்ரோக், நாட் இசட். நெக்ஸ்ட் எஸ்ஹெச். இதுவும் எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லாமல் இஷ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா இதையே கொஞ்சம் கர்வ்டாக போட்டிங்கன்னா அது வந்து இஷ் ஸ்ட்ரோக். இதுவுமே அப்பர் டு டவுன்வர்ட் லைட் ஸ்ட்ரோக். இது என்னன்னா இசட்ஹெச்னா ஜி அப்படின்னு சொல்லுவோம். இது திக் பண்ணி இதே ஸ்ட்ரோக்கே இஷ் ஸ்ட்ரோக்கே திக் பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் வந்து ஜி ஸ்ட்ரோக், அப்பர் டு டவுன்வர்ட். நெக்ஸ்ட் எம் ஸ்ட்ரோக். எம் ஸ்ட்ரோக் லைட் ஸ்ட்ரோக் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வரைஞ்சிங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட எம் ஸ்ட்ரோக். என் ஸ்ட்ரோக்குமே லைட் ஸ்ட்ரோக் தான். அதை இந்த மாதிரி அப்வர்ட் மாதிரி வரைஞ்சிங்கன்னா அதான் என் ஸ்ட்ரோக். இதுவும் லைட் ஸ்ட்ரோக் தான். இது எம்என் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ஜி. இது என்னன்னா இங் அப்படின்னு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இங் என்னன்னா அதை என் ஸ்ட்ரோக்கே நம்ம திக் பண்ணி போட்டு லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன் வரைஞ்சிங்கன்னா அதுதான் நம்மளோட இங் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் எல் ஸ்ட்ரோக். ஸோ எல் ஸ்ட்ரோக்கு இதோ நான் இங்கே வரைஞ்சிருக்கல அதே தான். இந்த பார்ட் தான் வந்து நம்மளோட எல் ஸ்ட்ரோக். ஸோ இது எப்படின்னா டவுன்வர்ட் டு அப்வர்ட் வரையணும். எல் ஸ்ட்ரோக் டவுன்வர்ட் டு அப்வர்ட் வரைஞ்சிங்கன்னா அதுதான் நம்மளோட எல் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் ஆர் ஸ்ட்ரோக். இப்போ ஆர் ஸ்ட்ரோக் வந்து ஆரே நம்ம ரெண்டு ஸ்ட்ரோக் நான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்ட்ரோக் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் தான் நம்மளோட ஆர் ஸ்ட்ரோக். இது ஆர்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், அப்வர்ட் டு டவுன்வர்ட். இன்னொரு ஸ்ட்ரோக் என்னன்னா டவுன்வர்ட் டு அப்வர்ட். இதை நம்ம ஆர்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், ரே
ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். டவுன்வர்ட் அப்வர்ட் போகிறது. ஸோ இதுக்கு வந்து ஆருக்கு 2 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டபிள்யூ. இதுவுமே நம்ம வந்து எப்படின்னா டபிள்யூ அப்படின்னு சொல்ல மாட்டோம், வே அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி போடணும்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டு வரையணும். மறுபடியும் வரைச்சு காமிக்கிறேன். இப்படி போட்டு இப்படி வரைஞ்சா இதுதான் வே ஸ்ட்ரோக். இப்போ வந்து ஒய் ஸ்ட்ரோக். இதை நம்ம எப்படி போடுவோம்னா இதே ரிவர்ஸ் மாதிரி இப்படி போட்டா அது வந்து ஒய் ஸ்ட்ரோக். இதை ஒய்ன்னு சொல்லாம ஏ, எப்படி நம்ம டபிள்யூ வேன்னு சொன்ன மாதிரி இது வந்து ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆருக்கு இருக்க மாதிரி ஹச்சுக்கும் 2 ஸ்ட்ரோக் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இப்படி போடணும், செகண்ட் வந்து இப்படி. ஸோ இதுதான் வந்து டவுன்வர்ட் ஹச், இது அப்வர்ட் ஹச். அதே மாதிரி ஆருக்கும் இது டவுன்வர்ட் ஆர், இது வந்து அப்வர்ட் ஆர். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே வந்து லைட் ஸ்ட்ரோக் தான். ஸோ நான் க்ரீன் ரெப்ரசென்ட் பண்ணல. ஸோ சொல்றது எல்லாமே லைட் ஸ்ட்ரோக்ஸ் தான். ஸோ இப்போ எல்லா ஸ்ட்ரோக்குமே நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 8 ஸ்ட்ரோக்கு பிபி, டிடி, ஜேகேஜி, இது 8 ஸ்ட்ரோக்குக்குமே நம்ம எக்ஸ்ப்ளோடன்ட் அப்படின்னு வந்து நேம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்வி, இத்தி, எஸ்சி, இது எல்லாத்துக்குமே கண்டினியூன்ஸ். நெக்ஸ்ட் 8 ஸ்ட்ரோக்குக்குமே கண்டினியூவன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 ஸ்ட்ரோக் மட்டும் தான் எம், என், இங்க இது மூணுக்குமே நேசல் அப்படின்னு நேம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எல், ஆர், இது ரெண்டுத்துக்கு மட்டும் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வே, ஏ, இதுக்கு வந்து கொலோசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. லாஸ்டா ஹெச், இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் ஆஸ்பிரேட் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா இன்டர் பண்றீங்கன்னா ஸோ அதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் தேவைப்படும். ஸோ அதனால சொல்றேன். ஸோ அவ்வளோதான் சாப்டர் 1 ஓவர். சாப்டர் 1ல 4 எக்ஸசைஸ் இருக்கு. அதில் 4th எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஸ்ட்ரோக் மாதிரி வரும். இப்போ பாருங்க பிடி, பிஎம் இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் பெண்ணை லிஃப்ட் பண்ணாமல் எழுதணும். இப்போ இந்த மாதிரி பி, டி தனித்தனியாக எழுதாமல் இப்படி எழுதணும் சேர்த்து. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சாப்டர் 2 பற்றி சொல்கிறேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் எடுத்திருக்கீங்கன்னா அது புக்கு இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து புக் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரோக்குமே நீங்கள் வந்து half பேஜ் எழுதணும். அப்போ தான் வந்து இது வந்து நல்லா மைண்டில் மெமரைஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.